நம்ம பூமியில காணப்படக்கூடிய மிக பெருமதியான கனிம பொருளான தங்கம் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம பூமியில் காணப்படக்கூடிய பல லட்சக்கணக்கான கனிம பொருட்களில் ஒன்று தான் தங்கம். பெருமதியானதும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு உலோகமாக தங்கம் இருப்பதனால இன்றைய உலகின் பொருளாதாரத்தில் மிக முக்கிய பங்கை தங்கம் வகிக்குது. அனைத்து கண்டங்கள்லையுமே தங்கம் இருக்கலாம் என விஞ்ஞானிகளால் சொல்லப்பட்டாலும் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, அலஸ்கா, மொங்கோலியா, இந்தோனேஷியா, கனடா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளே இன்று தங்கத்தை அகழ்ந்தெடுக்கக்கூடிய பிரதான நாடுகளாக இருக்குது. மனித நாகரிகத்தின் ஆரம்ப காலத்திலிருந்தே இந்த தங்கம் என்பதை பயன்படுத்தி இருக்காங்க. அதிலும் எகிப்திய மக்கள் தான் உலகத்தில் முதலாக தங்கத்தாலான பொருட்களை செய்து பயன்படுத்தி இருக்காங்க. இதனை தொடர்ந்து ஏற்பட்ட முன்னேற்றங்களால தான் உலக நாடுகள் தங்கத்தாலான நாணயங்கள், ஆபரணங்கள் போன்றவைகளை உற்பத்தி செய்திருக்காங்க. அன்றைய காலகட்டங்களில் தங்கம் இருக்கக்கூடிய இடங்களை கண்டறிவதும் அகழ்ந்தெடுப்பதும் ஒரு கடினமான விஷயமாக இருந்தது. ஆனால் இன்று நம்மிடம் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வசதிகளை வைத்து தங்கம் இருக்கக்கூடிய இடங்களை கண்டறிவதும் அகழ்ந்தெடுப்பதும் இலகுவாகவே நடைபெறுது. இன்றைய காலகட்டங்களில் தங்கம் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே மிகப்பெரிய இயந்திரங்கள் மூலமாக மிகப்பெரிய சுரங்கங்களை தோண்டி தங்கத்தை அகழ்ந்தெடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரசாயன முறைகளை பயன்படுத்தியும் கூட கற்கள் மண்ணில் இருந்து தங்கத்தை பிரிச்சும் எடுக்கிறாங்க. உலகத்தில் அகழ்ந்தெடுக்கப்படக்கூடிய மொத்த தங்கத்தில் சுமார் 50% தென்னாப்பிரிக்காவில் இருந்து தான் கிடைக்கப்படுதாம். உலகின் மிகப்பெரிய தங்கச் சுரங்கங்கள் தென்னாப்பிரிக்கா மற்றும் சீனாவில் தான் இருக்கு. நம்ம பூமிக்கு அடியில் சுமார் 1,83,600 டன் அளவிலான தங்கம் இருக்கின்றது என விஞ்ஞானிகளால் சொல்லப்படுது. இந்த தங்கத்தின் பிரதான இயல்புகளாக பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இருப்பதோடு ஜொலிக்கும் தன்மையினை கொண்டதாக இருக்குமாம். அதோடு தங்கம் அதிக அடர்த்தியினை கொண்ட பொருளாகவும் துருப்பிடிக்காத உலோகமாகவும் தங்கம் இருக்குது. சுமார் 1000 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை இருந்தால் மட்டுமே இந்த தங்கத்தை உருக்க வைக்க முடியுமாம். எந்த விதமான கலப்படமும் இல்லாத தங்கம் சுத்தமான தங்கம் எனப்படுது. இதனை 24 கேரட் தங்கம் எனவும் அழைப்பாங்க. இந்த தங்கம் மென்மையான உலோகம் என்பதால வளையும் தன்மையினை கொண்டதாக இருக்குமாம். இதனால ஆபரணங்களை தயாரிக்கும் போதும் அல்லது தங்கம் சார்ந்த வேறு உற்பத்திகளின் போதும் தங்கத்துடன் வெள்ளி, செம்பு, நிக்கல், பெலேடியம் போன்ற உலோகங்களை சேர்த்து கொள்றாங்க. ஆபரணங்கள் தயாரிப்பில் அன்றைய காலகட்டம் தொடக்கம் இன்று வரைக்குமே தங்கம் என்பது பிரதானமாக பயன்படுத்தப்படுது. உலக தங்க உற்பத்தியில் சுமார் 76% தங்கம் ஆபரணங்களின் உற்பத்திக்காகவே பயன்படுத்தப்படுதாம். உலகளவில் இந்திய பெண்களிடம் சுமார் 11% தங்கம் என்பது ஆபரணங்களாகவே இருக்காம். தங்கம் துருப்பிடிக்காத ஒரு உலோகம் என்பதால விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை தயாரிக்கிறதுக்காகவும் விமானங்களின் உட்பகுதிகளில் ஊடுருவக்கூடிய கதிர்களை வெளியேற்றத்துக்காகவும் இந்த தங்கத்தை விமானங்களில் பூசுறாங்க. விண்வெளி ஆய்வுகளில் கூட இந்த தங்கம் என்பதை பயன்படுத்துகிறாங்க. விண்கலங்கள் மற்றும் செயற்கைக்கோள்களில் ஒரு சில கருவிகளை தயாரிக்கிறதுக்காகவும் விண்வெளிக்கு எடுத்து செல்லப்படக்கூடிய பொருட்களின் உராய்வை தடுக்கிறதுக்காகவும் பாதுகாக்கிறதுக்காகவும் மெல்லிய தகடுகளாக தங்கத்தை பயன்படுத்துகிறாங்க. இதற்கு உதாரணமாக நாசாவால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கியில் கூட தங்கத்தாலான மிகப்பெரிய கண்ணாடிகள் என்பது பொருத்தப்பட்டிருக்காம். மருத்துவ துறைகள்லையுமே கூட இந்த தங்கம் என்பதை பயன்படுத்துகிறாங்க. தங்கம் மனிதர்களுக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்தாததுனால பற்களை நிரப்புறதுக்காகவும் புதிய பற்களை கட்டுறதுக்காகவும் பல் மருத்துவ துறையில் இந்த தங்கம் என்பதை பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கண் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்காகவும் ஒரு சில புற்றுநோய்களை குணப்படுத்துறதுக்காகவும் தங்கம் என்பதை மருத்துவ துறைகளில் பயன்படுத்துகிறாங்களாம். ஒவ்வொரு மனிதர்களோட உடம்புலையுமே 0.2 மில்லிகிராம் அளவான தங்கம் என்பது இருக்காம். இன்று நாம பயன்படுத்தக்கூடிய மொபைல் போன்கள், கம்ப்யூட்டர் போன்ற அனைத்து வகையான எலக்ட்ரானியல் பொருட்கள்லையுமே தங்கம் என்பது ஓரளவுக்காவது பயன்படுத்தப்பட்டிருக்குமாம். இதனால தங்கத்தின் பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போவதோடு இது உலக நாடுகளின் வர்த்தகத்திலும் மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த தங்கம் பூமியில் எப்படி தோன்றியது என்பதற்கு சரியான ஆதாரங்கள் இன்று வரைக்குமே கண்டுபிடிக்க முடியாம
இல்லாமல் தான் இருக்குது. இந்த தங்கம் இயற்கையாகவே பூமியில் இருக்கக்கூடிய கனிமங்கள் மூலமாகவே உருவானதாக ஒரு சில ஆய்வாளர்களால் சொல்லப்படுது. இதை தவிர தங்கத்தாலான விண்கற்கள் நமது பூமி மீது மோதியதால் தான் இந்த தங்கம் என்பது நமது பூமிக்கு வந்திருக்கலாம் எனவும் ஒரு சில ஆய்வாளர்களால் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பத்தினதுமே செல்வந்த பொருளாக தங்கம் இன்று மாறி இருப்பதால் தங்கத்தின் தேவையும் பெறுமதியும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது என்றுதான் சொல்லணும். தங்கம் பற்றிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.